வெளியே தெரியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள உங்களை பதிந்து கொண்டே இருக்குங்க. வெளியே நீங்க எவ்வளவோ பார்த்துருப்பீங்க. ஆனா அதை உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு பதிஞ்சு தேவையில்லாத பிரச்சனையை உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்து கொண்டே இருக்குங்க. நீங்க எதையுமே எளிதில் மறக்க மாட்டீங்க. மறக்காம உங்களுடைய மனசுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. வெளியில் நீங்க சொல்லாம ஏன்னா இருப்பீங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா ஞாபகத்திற்கு வரும். அதை நீங்க மனசுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே இருப்பீங்க. உங்களை காயப்படுத்தியவங்க நேரா வந்து உங்களை காயப்படுத்தி இருக்க மாட்டாங்க. அது மிகவும் அமைதியான ஒரு சூழ்நிலையில யாருக்கும் தெரியாம நடந்த ஒரு விஷயமாக இருக்கும். இருந்தாலும் சில நபர்கள், உங்களுக்கு தெரிந்த நபர்கள் தான் உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. நீங்க நம்பிய மனுஷங்களை அவங்க உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கமா இருந்தவங்களாகத்தான் இருப்பாங்க. அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சில காயங்களை நிச்சயமா ஏற்படுத்தி இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாதது போல அவங்க நினைத்து கொண்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க இதையுமே நீங்க வெளியில காட்டிக்கொள்ளாம உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே நீங்க வைத்து கொண்டு இருப்பீங்க. ஏன் நம்ம போய் அவங்கள்ட்ட போய் கேட்கணும்? அவங்களே அவங்களுடைய தப்பை ஒத்துக்கடலை, நம்ம ஏன் போய் சொல்லி அவங்க மேல ஒரு தவறை வர வைக்கணும் அப்படின்னு நீங்க அமைதியாக இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி சில சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்திருக்கும். உங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதர்களாக இருப்பவங்க, இல்லை உங்களுடைய பலவீனங்களை உணர்ந்தவங்களாக இருப்பவங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க தாங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை பின்புறத்திலிருந்து உங்களுக்கு தெரியாத வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்துவாங்க. அதனால தான் அவங்க உங்களை தேர்வு செஞ்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? உங்களை எங்கு காயப்படுத்தினா நீங்க அதிகமா பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். நீங்க அவங்ககிட்ட எல்லாத்தையும் கூறியிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு இப்போ எதிரியாக மாறி இருப்பாங்க. அவங்க தாங்க இந்த ஒரு வேலையை உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு திடீர் ஒரு துரோகம் மாதிரி இருக்காது. மெதுவாக நடந்த ஒரு மாற்றம் மாதிரி உங்களுக்குள்ள தெரியும். ஆரம்பத்துல இது எல்லாமே உங்களுக்கு கவனிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிறிய மாற்றங்கள் போல எதர்ச்சியா நடப்பது போல உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆனா பின்னரே அது போக போக ஒரு பெரிய ஒரு உண்மையாக மாறி இருக்கும். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கு அப்படின்னு உங்களையே சிந்திக்க வச்சிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்குங்க. இந்த அனுபவங்க உங்களுக்கு மட்டும் வெறும் மனவேதனையை மட்டும் கொடுத்திருக்காது. சில நேரங்கள்ல உங்களுக்கு மன வேதனையையும் அவமானத்தையும் கொடுத்திருக்கும். இதுல இருந்து உங்களால வெளிவர முடியாம இன்னமும் நீங்கள் சில பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. நிச்சயமா நீங்க ஆளாக்கப்படுறீங்களா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்க. அதுக்கப்புறம் உங்களை பத்தி தவறாக பேசும்போது மற்றவங்க உங்களை பத்தி வேறுபட்ட மனிதராக நிச்சயமா காட்டியிருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு சில பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்துருக்கும். நான் இப்படியா என்று நீங்களே உங்களை சந்தேகிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை சிலர் வந்து தவறாக புரிந்து தவறாக பேசி உங்களையே காயப்படுத்தி இருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனசு எப்பொழுதுமே உங்களுக்கு நல்ல மனசுங்க. அது உங்களுடைய பலமாக இருந்தாலும் சிலரிடம் அது ஒரு சுமையாக மாறி இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க ஒன்றும் காரணம் கிடையாது. அவங்களே அது சுமையா எடுத்திருப்பாங்க. எப்போதும் உதவி செய்யக்கூடிய உங்களிடம் சிலர் தேவையில்லாம கூட வந்து நிச்சயமாக சாய்ந்திருப்பாங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமா ஏற்பட்டு இருக்கும். அவங்க அவங்களோட பொறுப்புகளை கூட உங்கள் மீது போட்டுட்டு சென்று இருப்பாங்க. அது உங்களுடைய மேல் அதிகாரிகளாக இருக்கலாம், உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். அவங்களுடைய வேலைகளையும் உங்களை பண்ண சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு பிரச்சனையை நிச்சயமா கொடுத்துருக்கும். நீங்க எல்லா இடத்துலையும் அமைதியாக இருந்தது உங்களுடைய வாழ்க்கையில 3 பெரிய தவறுகளை நிச்சயமா உருவாக்கி இருக்கும். நீங்க எப்போதுமே அமைதியா இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு அமைதியா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கியது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கியது. ஏன் நடந்தது, எதற்காக நடந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இது சில சில பிரச்சனைகளை உருவாக்கி பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத மாற்றங்களை நிச்சயமா கொண்டு வந்ததுங்க. உங்களுடைய வாழ்க்கையில 3 பெரிய தவறுகள் நடந்ததுல முதல் தவறு என்ன தெரியுமா? யாராவது உங்களை காயப்படுத்தும் போது கூட நீங்க பேசாம அமைதியா இருந்திருப்பீங்க. அந்த அமைதி அவங்களுக்கு அது சரின்னு தோண வச்சிருக்கும். இவன் நம்மளை பார்த்து பயந்துட்டான், நம்மளை எதிர்த்து இவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான் அப்படின்னு அவங்க இன்னமும் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. வார்த்தைகளால் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையாலும் அவங்க காயப்படுத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க எப்பொழுது எதிர்த்து பேசுறீங்களோ, தவறு நடக்கும்போது தட்டி கேட்கீங்களோ, அப்போ உங்களுடைய வாழ்க்கை இனிமே முன்னேற்றத்தை நிச்சயமா காணும். உங்க வாழ்க்கையில 2வதா இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? நீங்க உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாம இருப்பீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கும். அதனால யாருக்கும் உங்களுடைய உண்மையான நிலை தெரியாம இருந்திருக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டீங்க. உள்ளுக்குள்ள எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் யாரிடமும் கூறாமலே நீங்கள் உங்களுக்குள்ளேயே வைத்திருந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமா பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும். அந்த மாதிரி நீங்க செய்யவே கூடாது.
எப்பொழுது நீங்க என்ன செஞ்சாலும் சரி, உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க மற்றவங்களிடம் கூறணும். வலிக்கல, என்னால பண்ண முடியும், பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையில நீங்க கூறிடணுங்க. அப்படி கூறினாதான் அவங்களுக்கும் அது புரியும். இல்லைன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில வழியாக மட்டுமே தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். மூணாவதா இருப்பது என்ன தெரியுமாங்க? நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நம்பக்கூடிய ஒரு மனிதர்கள். யார் உண்மையானவங்க, யார் பொய்யானவங்க அப்படின்னு உங்களால பிரித்தறிய முடியாது. இதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில கெட்டவங்க கூட நல்லவங்களா வேஷம் போட்டு உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கி இருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களும் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில பல சிக்கல்களை நிச்சயமா உருவாக்கி இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்க. நீங்க கொடுத்த அன்பு ஏன் உங்களுக்கு திரும்ப கிடைக்காம போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய முறை உங்களை வாட்டி கொண்டே இருந்திருக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்க தவறு செய்யல. ஆனா நீங்க கொடுத்த அன்பு சரியான இடத்துல போகல. அந்த ஒரு தவறை மட்டும்தான் நீங்க பண்ணீங்க. யார்கிட்ட அன்பு கொடுக்குறேன்னு தெரியாம நீங்க கொடுத்ததுதான் உங்களுடைய தவறாக இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு காலம் உங்களுக்கு ஒரு பாடத்தை நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். யாருக்கு எவ்வளவு அளவுல அன்பு கொடுக்கணும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்க மறந்துவிட்ட ஒரு சம்பவம் கூட இப்போது ஒரு முக்கியமாக ஒன்றாக உங்களுக்கு தோன்றவும் ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஒரு நேரத்துல நீங்க கவனிக்காம இருந்த ஒரு விஷயம் இப்போது ஒரு பெரிய அர்த்தமா உங்களுக்கு நிச்சயமா மாறி இருக்கும். அதை நினைச்சு நீங்க சில நேரங்களில் வருத்தப்படுவீங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி காயங்கள் நமக்கு எதனால ஏற்பட்டது, நம்மளாலதான் நம்ம கூட இருக்கவங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்து வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். நான் இது மாதிரி கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுக்கப்புறம் நடக்க போவது என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் நிச்சயமா நடந்தே தீரும். அதுவும் இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மெதுவான ஒரு திருப்பம் நிச்சயமா ஆரம்பமாக தொடங்கும். அந்த திருப்பத்தினால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறவும் ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு திருப்பமாக இருக்கும். நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த ஒரு நாள் நிச்சயமாக இருக்கும். அது ஒரு பெரிய சத்தமில்லாத ஒரு மாற்றமாக இருக்கும். பொறுமையாகத்தான் நடக்கும். ஆனா நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அது உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். ஆனா அந்த ஒரு மாற்றம் ஒரு நிமிஷத்துல உங்களுடைய எண்ணங்களை மாற்றக்கூடியதாக இருக்குங்க. நீங்க எவ்வளவுதான் கெட்ட எண்ணத்துடனும் எவ்வளவோ மனக்கவலையுடனும் வருத்தத்துடனும் இருந்தாலும் இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த உடனேயும் அது எல்லாத்தையுமே நீங்க மறந்துடுவீங்க. மறந்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி அடுத்த நிலைமைக்கு கொண்டு போனோம் அப்படின்னு உங்களை நீங்களே நினைச்சு அடுத்த நிலைமைக்கு போவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றமாக நிச்சயமா இருக்கும். நீங்க காத்திருந்த ஒரு விஷயம் அது திடீர்னு நகர ஆரம்பிக்கும். அது நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா வேறொரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போகுங்க. அது ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு உறவாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய முடிவு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுக்குள்ள நடக்கும். இந்த ஒரு வாய்ப்பு தாங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். ஒரு சின்ன வாய்ப்பு தான். ஆனா அது உங்களுடைய பாதையை நிச்சயமா மாத்தி அதிக சக்தி கொடுக்கக்கூடியதா நிச்சயமா மாறும். நீங்க மறந்த ஆசை மீண்டும் உங்களுக்கு உயிர் பெற்று வரக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமா இருக்கும். அந்த நாளினால உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதை மீண்டும் நீங்க முயற்சி செய்யக்கூடிய அந்த தைரியம் உங்களுக்கு நிச்சயமா உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட தோல்விகள் ஏற்பட்டாலும் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் அது தொழில் சம்பந்தமான தோல்விகளோ, வேலை சம்பந்தமான தோல்விகளோ, உறவு சம்பந்தமான தோல்விகளோ எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் அதை நீங்க மீண்டும் தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு சந்தோஷத்தை தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மாறும். நீங்க இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களையே புதியதாக நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. இவ்வளவு நாட்கள் உங்களை நினைச்சு நீங்க பொறாமைப்பட்டு கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நினைச்சு நீங்களே சந்தோஷம் அடைவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள நீங்க உணர்வீங்க. இதனால நீங்க ரொம்பவும் சந்தோஷம் அடைவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். நீங்க உண்மையில யாரு, உங்களுடைய பலம் தான் என்ன, உங்களுடைய வரம்புகள் என்ன, உங்களுடைய அடுத்த நிலை, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க அமர்ந்திருக்கீங்க. அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதும் உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்க வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய மனுஷங்க கூட ஒரு காரணத்திற்காகத்தாங்க வருவாங்க. அவங்க உங்களை காயப்படுத்துறதுக்காக வரமாட்டாங்க. உங்களை முன்னேற்றுவதற்காக வருவாங்க. இல்லை அப்படின்னா நீங்க இப்படி அப்படிங்கிறத அறிந்து கொள்வீங்க என்றால் அவங்க உங்களுக்கு அமைதியை நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு காண்பாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில சுமையாக இருக்க மாட்டாங்க. ஒரு ஆதரவாக நிச்சயமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா நீங்க சந்திச்ச எல்லா காயங்களும் ஏமாற்றங்களும் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாதுங்க. அதை முதல்ல நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க.
உங்களை மாற்றி ஒரு புதிய ஒரு பாதைக்கு உங்களை தயார் செய்து வைப்பதற்காக மட்டுமே நடந்த சில விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இனிமே வரப்போகின்ற மாற்றங்கள் மெதுவாக இருந்தாலும் அது மிகவும் உறுதியானதாக நிச்சயமா மாறும். அது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிச்சயமா உயர்த்தக்கூடிய ஒரு தொடக்கமாக இருக்கும். அதை நினைச்சு நீங்க மிகவும் பெருமை அடைவீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்குங்க. நன்றி, வணக்கம். தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதர்களாக இருப்பவங்க, இல்ல உங்களுடைய பலவீனங்களை உணர்ந்தவங்களாக இருப்பவங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க தாங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை பின்புறத்திலிருந்து உங்களுக்கு தெரியாத வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்துவாங்க. அதனால தான் அவங்க உங்களை தேர்வு செஞ்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? உங்களை எங்கு காயப்படுத்தினா நீங்க அதிகமா பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். நீங்க அவங்ககிட்ட எல்லாத்தையும் கூறியிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு இப்போ எதிரியாக மாறி இருப்பாங்க. அவங்க தாங்க இந்த ஒரு வேலையை உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு திடீர் ஒரு துரோகம் மாதிரி இருக்காது. மெதுவாக நடந்த ஒரு மாற்றம் மாதிரி உங்களுக்குள்ள தெரியும். ஆரம்பத்துல இது எல்லாமே உங்களுக்கு கவனிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிறிய மாற்றங்கள் போல எதர்ச்சியா நடப்பது போல உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆனா பின்னரே அது போக போக ஒரு பெரிய ஒரு உண்மையாக மாறி இருக்கும். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கு அப்படின்னு உங்களையே சிந்திக்க வச்சிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்குங்க. இந்த அனுபவங்க உங்களுக்கு மட்டும் வெறும் மனவேதனையை மட்டும் கொடுத்திருக்காது. சில நேரங்கள்ல உங்களுக்கு மன வேதனையையும் அவமானத்தையும் கொடுத்திருக்கும். இதுல இருந்து உங்களால வெளிவர முடியாம இன்னமும் நீங்கள் சில பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. நிச்சயமா நீங்க ஆளாக்கப்படுறீங்களா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்க. அதுக்கப்புறம் உங்களை பத்தி தவறாக பேசும்போது மற்றவங்க உங்களை பத்தி வேறுபட்ட மனிதராக நிச்சயமா காட்டியிருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு சில பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்துருக்கும். நான் இப்படியா என்று நீங்களே உங்களை சந்தேகிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை சிலர் தவறாக புரிந்து தவறாக பேசி உங்களையே காயப்படுத்தி இருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனசு எப்பொழுதுமே உங்களுக்கு நல்ல மனசுங்க. அது உங்களுடைய பலமாக இருந்தாலும் சிலரிடம் அது ஒரு சுமையாக மாறி இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க ஒன்றும் காரணம் கிடையாது. அவங்களே அது சுமையா எடுத்திருப்பாங்க. எப்போதும் உதவி செய்யக்கூடிய உங்களிடம் சிலர் தேவையில்லாம கூட நிச்சயமாக சாய்ந்திருப்பாங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். அவங்க அவங்களோட பொறுப்புகளை கூட உங்கள் மீது போட்டுட்டு சென்று இருப்பாங்க. அது உங்களுடைய மேல் அதிகாரிகளாக இருக்கலாம், உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். அவங்களுடைய வேலைகளையும் உங்களை பண்ண சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு பிரச்சனையை நிச்சயமா கொடுத்துருக்கும். நீங்க எல்லா இடத்துலையும் அமைதியாக இருந்தது உங்களுடைய வாழ்க்கையில 3 பெரிய தவறுகளை நிச்சயமா உருவாக்கி இருக்கும். நீங்க எப்போதுமே அமைதியா இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு அமைதியா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கியது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கியது. ஏன் நடந்தது, எதற்காக நடந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இது சில சில பிரச்சனைகளை உருவாக்கி பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத மாற்றங்களை நிச்சயமா கொண்டு வந்ததுங்க. உங்களுடைய வாழ்க்கையில 3 பெரிய தவறுகள் நடந்ததுல முதல் தவறு என்ன தெரியுமா? யாராவது உங்களை காயப்படுத்தும் போது கூட நீங்க பேசாம அமைதியா இருந்திருப்பீங்க. அந்த அமைதி அவங்களுக்கு அது சரின்னு தோண வச்சிருக்கும். இவன் நம்மளை பார்த்து பயந்துட்டான், நம்மளை எதிர்த்து இவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான் அப்படின்னு அவங்க இன்னமும் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. வார்த்தைகளால் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையாலும் அவங்க காயப்படுத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க எப்பொழுது எதிர்த்து பேசுறீங்களோ, தவறு நடக்கும்போது தட்டி கேட்கீங்களோ, அப்போ உங்களுடைய வாழ்க்கை இனிமே முன்னேற்றத்தை நிச்சயமா காணும். உங்க வாழ்க்கையில 2வதா இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? நீங்க உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாம இருப்பீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கும். அதனால யாருக்கும் உங்களுடைய உண்மையான நிலை தெரியாம இருந்திருக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டீங்க. உள்ளுக்குள்ள எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் யாரிடமும் கூறாமலே நீங்கள் உங்களுக்குள்ளேயே வைத்திருந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமா பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும். அந்த மாதிரி நீங்க செய்யவே கூடாது. எப்பொழுது நீங்க என்ன செஞ்சாலும் சரி, உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க மற்றவங்களிடம் கூறணும். வலிக்கலை, என்னால பண்ண முடியும், பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையில நீங்க கூறிடணுங்க. அப்படி கூறினாதான் அவங்களுக்கும் அது புரியும். இல்லைன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில வழியாக மட்டுமே தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். 3வதா இருப்பது என்ன தெரியுமாங்க? நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நம்பக்கூடிய ஒரு மனிதர்கள். யார் உண்மையானவங்க, யார் பொய்யானவங்க அப்படின்னு உங்களால பிரித்தறிய முடியாது. இதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில கெட்டவங்க கூட நல்லவங்களா வேஷம் போட்டு உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கி இருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களும் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில பல சிக்கல்களை நிச்சயமா உருவாக்கி இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்க. நீங்க கொடுத்த அன்பு ஏன் உங்களுக்கு திரும்ப கிடைக்காம போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய முறை உங்களை வாட்டி கொண்டே இருந்திருக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்க தவறு செய்யல.
ஆனா நீங்க கொடுத்த அன்பு சரியான இடத்துல போகல. அந்த ஒரு தவறை மட்டும்தான் நீங்க பண்ணீங்க. யார்கிட்ட அன்பு கொடுக்குறேன்னு தெரியாம நீங்க கொடுத்ததுதான் உங்களுடைய தவறாக இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு காலம் உங்களுக்கு ஒரு பாடத்தை நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். யாருக்கு எவ்வளவு அளவுல அன்பு கொடுக்கணும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து, நீங்க மறந்துவிட்ட ஒரு சம்பவம் கூட இப்போது ஒரு முக்கியமான ஒண்ணாக உங்களுக்கு தோன்றவும் ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஒரு நேரத்துல நீங்க கவனிக்காம இருந்த ஒரு விஷயம், இப்போது ஒரு பெரிய அர்த்தமா